ஆனா எப்படி இறந்தாரு, யாரு, அவருடைய மகன் என்ன ஆனார் தெரியாது. இந்த மாதிரி பல விதமான இது. அதை தவிர அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஏற்பட்ட சண்டையின் மூலமாக ஒரு பத்திரிகை அலுவலகம் மதுரையில எரிக்கப்பட்டு அதில் பல பேர் இறந்து, அதையும் பத்தி கடந்து போய்விட்டார்கள். இந்த மாதிரி பல விதமான நிகழ்வுகள் நடந்தது ஆச்சுங்களா. இதுக்கப்புறமா இப்ப சமீப காலத்துல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்து, குறிப்பா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லணும் அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ள சாராய சாவு. கிட்டத்தட்ட 65 68 பேரோ இறந்து போய், ஆளும் கட்சியான திமுகவிலிருந்து ஒரு வருத்தமும் ஒன்னே ஒன்று செஞ்சாங்க. இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சாங்க. அது மிக மிக ஒரு மோசமான முன்னெடுப்பு. செய்த செயல் கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்தவங்க அவங்களுக்கு பரிசு கொடுப்பது மாதிரி அது அமைஞ்சு. இதே தான் நடந்தது பீகார்ல. நிதிஷ்குமார் 1 ரூபாய் கூட அரசாங்கத்துல இருந்து பணம் கொடுக்க மாட்டேன், நீங்க செஞ்சது தகாத செயல், அதன் மூலமாக நீங்கள் இறந்து போனீர்கள், அதுக்கு அரசு எதுக்கு பொறுப்பேற்கும்? இது ஒரு தவறான முன்னுரை. அந்த மாதிரி பல இறப்புகளை